பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ எல்லோரும் உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் நம்மளுடைய தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷனுக்கு நீங்கள் ஓட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணக்கூடியது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோடைய ரெக்ரூட்மெண்ட்டுடைய லாஸ்ட் ஸ்டேஜான ஃபைனல் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2025 சரிங்களா? ஸோ 2025 ஐசிஆர்னு சொல்லக்கூடிய இஸ்ரோ சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்த சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் போஸ்ட் சிவில், ஓகேவா? உங்களுடைய போஸ்ட் கோட் BE004 அண்ட் 4A. ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் பேனலுடைய லிஸ்ட்டு வந்து கேண்டிடேட்டோடைய லிஸ்ட் வந்து சொல்லிட்டாங்க. இதில் வந்து எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஸோ என்ன மாதிரியான பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து செலக்டட் கேண்டிடேட், இன்னொன்று வந்து வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஷோ ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில், இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் கேட்டகரி. ஸோ அதில் வந்து யார் வேணாலும் ஓப்பன் கேட்டகரியில் நீங்கள் வந்து யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து SC ST OBC EWS எக்ஸ் சர்வீஸ்மேன் எனி பேர் டு அப்பியர் த எக்ஸாமினேஷன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஓபிசி அன்ரிசர்வ் கேட்டகரி அப்ளை பண்ணாலும் இவங்க டேரெக்டாக அன்ரிசர்வ் கேட்டகரியில் அவங்க கட் ஆஃபில் எடுத்துருக்காங்க. ஸோ இதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டும் இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் ஒரு 12 கேண்டிடேட் இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஓபிசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு 2 கேண்டிடேட்டை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜென்ரல் மெரிட்டில் வந்து அவர் டாப்பில் இருக்கிறதுனால அவரையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற ஒரு 4 பேரை வந்து ஓபிசி கேட்டகரியில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இன்கேஸ் அவருக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் அவர் வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா அவர் வந்து அவருடைய ஓன் கேட்டகரி ஓபிசி கேட்டகரியில் வந்து அவர் ஜாயின் பண்ணிவிடுவார் அந்த கேண்டிடேட்டு, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அதில் வந்து ஒரு 21 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த நேமெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அதர் நார்த் சைடு இருக்கிற கேண்டிடேட் நேம் மாதிரி தான் இருக்குது. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், டெல்லி, மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 1 or 2 மெம்பர்ஸ் மட்டும் தமிழ்நாடு மாதிரி தெரியுது, பட் அது ஷோராக நம்மளால் சொல்ல முடியல, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா SC கேட்டகரி, ஓகே, ஷெட்யூல் கேஸ்டோடைய கேட்டகரியில் பார்க்கும்போது ஸோ ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க. இதில் வந்து அடுத்து ஒரு 9 மெம்பர்ஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ST. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகிருக்காரு, மீதி எல்லாருமே ஒரு 4 கேண்டிடேட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து EWS, ஓகேவா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒன்றுனா இதில் ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் மெரிட்டில் இருக்கிறாரு, ஒரு கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க, இன்னொரு கேண்டிடேட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாரு. ஸோ அடுத்து வந்து ஒரு 4th கேண்டிடேட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பிடபிள்யூடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, மீதி 3 கேண்டிடேட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இஸ்ரோ வந்து அவங்களுடைய செலெக்ஷன் பேனல் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த இது வந்து இஸ்ரோவுடைய ICRB போர்டோடைய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டருக்கு. இப்போ நான் இங்கே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா PLR ஃபிசிக்ஸ் ரிசர்ச் லெபார்ட்டரி இருக்குது இல்லைங்களா, அகமதாபாத், ஓகேங்களா? ஸோ அந்த சென்டரில் வந்து இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில். ஸோ மீதி இருக்கக்கூடிய 7 கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அன்ரிசர்வ்டு வேகன்சி மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகிட்டார், ஓகேங்களா? அபிஷேக் சிங் அப்படின்றவர் வந்து பஞ்சாப்காரர் மேபி இருக்கலாம். ஸோ அவங்க வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, மீதி வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது திஸ் கேண்டிடேட் who are attend the interview for the post of scientist and engineering SC civil held at the ISRO, okay, candidates the Bengaluru from 9/3/2026 to 12/3/2026 and whose names are not appeared in the above list here not short list and waiting list for the selection, okay. These panels are valid up to the 24/2027. ஸோ இன்னிலிருந்து அடுத்த 1 இயருக்கு வந்து இவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆஃபர் வந்து ஆஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த 1 இயர்க்குள்ளே இவங்க வந்து அந்த டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த வேகன்சியை வந்து அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு கொடுத்துடுவாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதியவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுடைய 4-5 வீடியோ வந்து ரீசன்ட்ஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள்.
நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும், இஸ்ரோ சம்மந்தப்பட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.